உண்மையை டெய்லி வெல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள் நீங்கள் கேட்குறீங்க. இந்த காரியம் வேணும் ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த காரியமும் அந்த விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுக்குற ஒரு தெய்வனாக இருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை மறந்து போயிட்டோம்ல. நிறைய வேலையில் அவருடைய நாமத்தை துதிக்காமல் போயிடுறோம். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் நிறைய வேலையில் போயிடுறோம். அடுத்து என்ன தேவையோ அப்போ திருப்பி அவர்கிட்ட போகிறோம். இது ஏதோ தேவைக்கு மட்டும் போகிற ஒரு உறவு போல் இருக்குல்லங்க. ஆனால் வசனம் சொல்லப்படுது, யோபேல் 2:26 உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் கிருபையாக ஒவ்வொரு இடத்துல போகிற இடத்துலையும் சரி, நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி, நமக்கு ஆகாரத்தை கொடுக்குறதுலையும் சரி, ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை ரொம்ப அதிசயமாக ஆண்டவர் காப்பாற்றிட்டு வராரு அவருடைய கிருபையால். ஆனால் நம்ம நிறைய வேலையில் தேங்க்ஸ் சொல்ல மறந்து போயிட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அவர் தேவைக்காக ஆண்டவரை பார்க்காம நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மைக்காக அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நீங்கள் ஆசிரியப்படுறது இவங்களை ஆசிரியராகாமே.